இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். போஸ்டர் சர்வீஸ் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் ராஜலட்சுமி கார்த்திக். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். செங்கம் அருகே 5 மாதங்களுக்கு முன்பு அமைக்கப்பட்ட தார் சாலை குண்டும் குழியுமாக மாறிய அவலம். தரமற்ற சாலை அமைத்த ஒப்பந்ததாரர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். நீலகிரி மாவட்டம் தொட்டபெட்டா மலை சிகரத்தில் பழுதடைந்த தொலைநோக்கி கருவிகள் நீக்கம். இயற்கை காட்சிகளை கண்டு ரசிக்க முடியாமல் ஏமாற்றத்துடன் திரும்பி செல்லும் சுற்றுலா பயணிகள். திருத்தணியில் 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட காய்கறி நாளங்காடி அமைச்சர்கள் KN நேரு மற்றும் நாசர் திறந்து வைத்து பார்வையிட்டனர். வேதாரண்யத்தில் அதிக வெயில் மற்றும் புதிய வகை வைரஸ் தாக்குதலால் மா மற்றும் தர்பூசணி விளைச்சல் பாதிப்பு. வேளாண் துறை அதிகாரிகள் உரிய ஆய்வு செய்து ஆலோசனை வழங்க விவசாயிகள் கோரிக்கை. வாடிப்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் அரசு நெல் கொள்முதல் நிலையங்களில் கமிஷன் கேட்பதாக புகார். மாலை முரசு தொலைக்காட்சியின் நேரடி கள ஆய்வு. இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். செங்கம் அருகே புதிதாக அமைக்கப்பட்ட தார் சாலை 5 மாதத்தில் குண்டும் குழியுமாக மாறியதால் அப்பகுதி மக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் பகுதியில் இருந்து குப்பநத்தம் மற்றும் போளூர் செல்லும் முக்கிய சாலையில் அரசு அலுவலகங்கள், தனியார் மருத்துவமனைகள், வணிக வளாகங்கள் அமைந்துள்ளன. இதனால் இந்த சாலை எந்த நேரத்திலும் மக்கள் நடமாட்டம் மிகுந்து காணப்படுகிறது. இந்நிலையில் கடந்த 5 மாதங்களுக்கு முன்பு புதிய பேருந்து நிலையத்திலிருந்து குப்பநத்தம் போளூர் சந்திப்பு சாலை வரை புதிதாக தார் சாலை அமைக்கப்பட்டது. இந்த சாலை தரமற்ற முறையில் போடப்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் புகார் கூறி வந்தனர். இந்நிலையில் சாலை போடப்பட்ட 5 மாதங்களிலேயே சாலை பெயர்ந்து குண்டும் குழியுமாக காட்சியளிக்கிறது. இதனால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். எனவே தரமற்று போடப்பட்ட தார் சாலை ஒப்பந்ததாரர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உதகை தொட்டபெட்டா மலை சிகரத்தில் தொலைநோக்கி கருவிகள் இல்லாததால் இயற்கை காட்சிகளை கண்டு ரசிக்க முடியாமல் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்துடன் திரும்பி செல்கின்றனர். நீலகிரி மாவட்டம் உதகை தொட்டபெட்டா மலை சிகரம் கடல் மட்டத்தில் இருந்து 2637 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ளது. இந்த மலையை காண வரும் சுற்றுலா பயணிகள் இயற்கை அழகை கண்டு ரசிக்கும் வகையில் தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்தின் மூலம் தொலைநோக்கி கருவி அமைக்கப்பட்டு உள்ளது. இதன் மூலம் சுற்றுலா பயணிகள் மாவட்டத்தின் மொத்த இயற்கை அழகையும் கண்டு ரசிக்க முடியும். இந்நிலையில் தொட்டபெட்டா மலை சிகரத்தில் உள்ள தொலைநோக்கி கருவி பழுதடைந்ததால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர். தற்போது கோடை சீசன் தொடங்கியுள்ள நிலையில் பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளதால் விரைவில் தொலைநோக்கி கருவியை சீரமைக்க வேண்டும் என்று சுற்றுலா பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து சம்பந்தப்பட்ட துறை அதிகாரியிடம் கேட்டபோது, பழங்காலத்தில் இந்த இடம் நட்சத்திரங்களை கண்காணிக்க நிறுவப்பட்ட தொலைநோக்கி நிலையம் என்றும் தற்போது அந்த அவசியம் இல்லாததால் தொலைநோக்கி கருவிகளை நிறுவ வேண்டாம் என முடிவெடுத்துள்ளதாகவும் கூறுகின்றனர். இதற்கு மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே சுற்றுலா பயணிகளின் கோரிக்கையாக உள்ளது. திருத்தணியில் 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட காய்கறி நாளங்காடியை அமைச்சர்கள் KN நேரு மற்றும் நாசர் ஆகியோர் திறந்து வைத்தனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி நகராட்சியில் 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பெருந்தலைவர் காமராஜர் காய்கறி நாளங்காடி கட்டப்பட்டது. கட்டுமான பணிகள் நிறைவடைந்த நிலையில் அதன் திறப்பு விழா நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் பிரதாப் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் KN நேரு மற்றும் நாசர் ஆகியோர் பங்கேற்று காய்கறி நாளங்காடியை திறந்து வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத்ரட்சகன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அத்துடன் அரக்கோணம் சாலையில் புதிதாக கட்டப்பட்டு வரும் பேருந்து நிலைய கட்டுமான பணிகளையும் அமைச்சர்கள் பார்வையிட்டனர். வேதாரண்யத்தில் அதிக வெயில் மற்றும் புதிய வைரஸ் தாக்குதலால் மா மற்றும் தர்பூசணி விளைச்சல் பாதிக்கப்பட்டுள்ளது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த தேத்தாக்குடி செம்பேடை, புஷ்பவனம், பெரிய குத்தகை உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட கிராமங்களில் மா சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. செந்துரா, ருமேனியா, ஒட்டு, நீலம் என
10க்கும் மேற்பட்ட வகையான மா வகைகள் 5000 ஏக்கரில் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. ஆண்டுதோறும் இப்பகுதியில் இருந்து 5000 டன் மாம்பழங்கள் தமிழ்நாடு மற்றும் வெளி மாநிலங்களுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் இந்த ஆண்டு பருவம் தவறி பெய்த மழை மற்றும் கடும் வெயில் காரணமாக மாம்பூக்கள் கருகி வருகின்றன. அத்துடன் கருப்பு பூச்சி தாக்குதலும் அதிகரித்துள்ளதால் மா விளைச்சல் கடுமையாக பாதிக்கப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. அத்துடன் மா விவசாயிகள் ஊடு பயிராக தர்பூசணி சாகுபடி செய்யப்பட்டுள்ள நிலையில் தர்பூசணி செடிகளில் புதிய வகை வைரஸ் தாக்குதல் ஏற்பட்டுள்ளதால் செடிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டு தர்பூசணி விளைச்சலும் பாதிக்கப்பட்டுள்ளது. எனவே வேளாண்மைத்துறை அதிகாரிகள் உடனடியாக பார்வையிட்டு உரிய ஆலோசனை வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தொடர்ந்து மாங்காய் சாகுபடியும் எங்களுக்கு சோதனை மேல் சோதனையாகவே இருந்துகிட்டு இருக்கு. ஆனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஊடு பயிராக தர்பூசணி முயற்சி பண்ணியிருக்கேன். சென்ற வருடம் பண்ணேன், இந்த வருடமும் பண்ணியிருக்கேன். இந்த வருடம் என்னென்னா, தர்பூசணி தான் உங்களுக்கு ஊரறிஞ்ச விஷயம், உங்களுக்கு தெரியும். அது விலை இல்லாமல் அனைத்து விவசாயிகளும் ரொம்ப மோசமான ஒரு பாதிப்படைஞ்சிருக்காங்க. இங்கே நானும் அதே நிலை தான். வைரஸ் பிரச்சனை வந்திருக்கு. அறுவடை பண்ணுற ஒரு 20 நாளைக்கு முன்னாடியே வைரஸ் வந்துடுது. அது ஒரு வைரஸுக்கு மருந்து இல்லைன்னு சொல்கிறாங்க. அதற்கு அரசு ஒரு தீர்வு கொடுத்தா எங்களுக்கு உதவியாக இருக்கும். சூளகிரியில் முட்டைகோஸ் விலை கடுமையாக வீழ்ச்சியடைந்ததால் லட்சக்கணக்கில் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி சுற்றுவட்டார பகுதிகளில் விவசாயிகள் அதிக அளவில் முட்டைகோஸ் பயிரிட்டுள்ளனர். தற்போது அறுவடை பணிகள் நடைபெற்று ஏற்றுமதி செய்து வரும் நிலையில் முட்டைகோஸ் நன்கு வளர்ந்து அதிக மகசூல் கிடைத்துள்ளது. இந்நிலையில் வரத்து அதிகரித்துள்ளதால் முட்டைகோஸின் விலை கடுமையாக வீழ்ச்சியடைந்துள்ளது. கடந்த 5 மாதங்களுக்கு முன்பு ஒரு முட்டைகோஸ் 1500 ரூபாய் முதல் 2500 ரூபாய் வரை விற்பனையான நிலையில் தற்போது ஒரு முட்டை வெறும் 50 ரூபாய் முதல் 100 ரூபாய் வரை மட்டுமே விலை போவதால் விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். இதனால் ஒவ்வொரு விவசாயிக்கும் 1 லட்சம் ரூபாய் வரை இழப்பு ஏற்பட்டுள்ளதாக வேதனை தெரிவிக்கின்றனர். திருப்பத்தூர் அருகே 2 குட்டிகளுடன் ஊருக்குள் உலா வந்த பெண்ணை கடித்து குதறிய கரடியை வனத்துறையினர் கூண்டு வைத்து பிடித்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் நாட்ராம்பள்ளி அடுத்து செத்தமலை பகுதியில் இருந்து 2 குட்டிகளுடன் தாய் கரடி ஊருக்குள் உலா வந்தது. அப்பகுதியில் உள்ள விளைநிலத்திற்குள் புகுந்த கரடி அங்கு பருத்தி பணியில் ஈடுபட்டிருந்த பெண்ணை கடித்து குதறியது. அங்கிருந்தவர்கள் அவரை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கிருந்து மலைப்பகுதிக்குள் சென்ற நிலையில் தாய் கரடி மற்றும் பேட்டராயன் வட்டம் பகுதியில் உள்ள ராமி என்பவரின் வீட்டில் புகுந்து அட்டகாசம் செய்துள்ளது. தகவல் அறிந்து வந்த வனத்துறையினர் மற்றும் போலீசார் கரடியை கூண்டு வைத்து பிடிக்கும் பணியில் ஈடுபட்டனர். இந்நிலையில் வலையை வைத்து கரடியை பிடிக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். அதிலிருந்து தப்பிய கரடி வனத்துறையினர் வைத்த கூண்டுக்குள் தானாக வந்து சிக்கியது. இதனையடுத்து கரடியை வனத்துறையினர் பிடித்து சென்றனர். இதனால் அப்பகுதி மக்கள் நிம்மதியடைந்தனர். உதகையில் கேரட்டின் விலை கடும் வீழ்ச்சியடைந்தால் நீரோடைகளில் கொட்டப்படும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் விளையும் ஊட்டி கேரட் விலை நாளுக்கு நாள் விலை குறைந்து வருகிறது. இதனால் பல ஏக்கரில் கேரட் விவசாயம் செய்து வரும் சிறு விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். கடந்த 6 மாதங்களுக்கு மேலாக கேரட் வரத்து அதிகரித்தாலும் குறைந்தாலும் சராசரியாக கிலோவுக்கு 50 ரூபாய்க்கு குறையாமல் விலை கிடைத்து வந்தது. அதிகபட்சமாக கிலோவுக்கு 100 ரூபாய் வரை விலை கிடைத்தது. ஆனால் நடப்பாண்டின் முதல் போக விவசாயத்தில் விற்பனைக்கு வந்த கேரட்டிற்கு எதிர்பார்த்த விலை கிடைக்கவில்லை. இதனால் செலவினங்களை தாக்குப்பிடிக்காத விவசாயிகள் கேரட் அறுவடையை தவிர்த்துவிட்டனர். மேலும் சிலர் கேரட்டுகளை நீரோடைகளில் கொட்டி செல்கின்றனர். உதகை அருகே உள்ள கேத்தி பாலடா நீரோடையில் கொட்டப்பட்டுள்ள கேரட்டுகளை கால்நடைகள் உண்டு வருகின்றன. கேரட்டிற்கு விலை இல்லாததால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். கடலூரில் சிறப்பு பள்ளியின் 38வது ஆண்டு விழாவில் சிறப்பு மாணவர்கள் ஆடிய நடனம் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. கடலூர் மாவட்டம் OSS மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான தொண்டு நிறுவனத்தின் சார்பாக பள்ளியின் 38ஆம் ஆண்டு வருட விழா நடைபெற்றது. அத்துடன் சிறப்பு ஒலிம்பிக் பாரத் விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்றவர்களை கௌரவிக்கும் விழா மற்றும் புதுப்பிக்கப்பட்ட பள்ளி வளாகத்தின் திறப்பு விழா என 30 விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு குழந்தைகள் விருந்தினர்களை வரவேற்றனர்.
தொடர்ந்து சிறப்பு பள்ளி மாணவர்களின் கலை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு குழந்தைகளின் நடனம் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. மாணவ மாணவியர் மேடையில் நடனமாட அவர்களுக்கு பயிற்றுவித்த ஆசிரியர் மேடையின் அருகே நடனமாடி குழந்தைகளை ஊக்கப்படுத்தியது பார்வையாளர்களை பெரிதும் கவர்ந்தது. போஸ்டர் செர்கீஸின் தமிழ்நாடு 360யில் அடுத்து வருவது உங்கள் ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்கும் உள்ளூர் எக்ஸ்பிரஸ். சித்திரை பிரம்மோற்சவத்தின் தொடக்கமாக திருத்தணி முருகன் கோயிலில் அதிகாலை கொடி ஏற்றப்பட்டது. முருகனின் 5ஆம் படை வீடான திருத்தணியில் அதிகாலையிலேயே கொடிமரத்திற்கு பால், பழம், பன்னீர், தேன், தயிர், இளநீர், பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட வாசனை திரவியங்களால் அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் கொடிமரத்தில் சேவல் கொடி ஏற்றப்பட்டு சித்திரை திருவிழா கோலாகலமாக தொடங்கியது. தொடர்ந்து பல்வேறு வாகனங்களில் முருகப்பெருமான் வீதி உலா நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. முடிவில் சப்தராபரணம், காதம்பரி விழாவுடன் சித்திரை திருவிழா நிறைவு பெறுகிறது. தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் சங்கர நாராயண சுவாமி கோவிலில் சித்திரை பிரம்மோற்சவம் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதையொட்டி அதிகாலை நடை திறக்கப்பட்டு சுவாமி அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரம் செய்யப்பட்டது. தொடர்ந்து கொடிப்பட்ட வீதி உலா நடைபெற்றது. இதையடுத்து சங்கரலிங்க சுவாமி சன்னதி முன்பு அமைந்துள்ள கொடிமரத்திற்கு அபிஷேகம் நடைபெற்று கொடிமரத்தில் கொடி ஏற்றப்பட்டது. மே மாதம் 10ஆம் தேதி தேரோட்ட திருவிழா நடைபெற உள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழங்குன்றம் வேதகிரீஸ்வரர் கோயிலில் சித்திரை பெருவிழாவையொட்டி கொடியேற்றம் நடைபெற்றது. 7ஆம் நூற்றாண்டை சேர்ந்த இக்கோயிலில் வேதகிரீஸ்வரர் திரிபுர சுந்தரி அம்மனுடன் மலை மீது எழுந்தருளி அருள் பாலிக்கிறார். இங்கு சித்திரை திருவிழா 11 நாட்கள் விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். இதன்படி சித்திரை திருவிழா அங்கு கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. முக்கிய நிகழ்ச்சிகளாக 7ஆம் நாள் தேர் திருவிழாவும் 10ஆம் நாள் தீர்த்தவாரியும் நடைபெறுகிறது. நாகப்பட்டினம் மாவட்டம் காமேஸ்வரம் கடற்கரையில் மாணவர்களுக்கு கடல் ஆமைகள் பாதுகாப்பு மற்றும் கடல் மாசுபடுத்தல் குறித்த விழிப்புணர்வு செயல் விளக்கம் அளிக்கப்பட்டது. இல்லம் தேடி கல்வி திட்டம் மூலம் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் ஆசிரியர் மாணவர்களை காமேஸ்வரம் கடற்கரைக்கு அழைத்து சென்று கடல் ஆமைகளை எவ்வாறு பாதுகாப்பது என்பது குறித்து செயல் விளக்கம் அளித்தார். அத்துடன் பிளாஸ்டிக் பயன்பாட்டால் கடலில் ஏற்படும் பாதிப்புகள் குறித்தும் மாணவர்களுக்கு விளக்கம் அளித்தார். அத்துடன் பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைக்கும் முறை குறித்தும் கடல் ஆமைகள் மற்றும் கடல்வாழ் உயிரினங்களை பாதுகாப்பது குறித்தும் செயல்முறை விளக்கம் அளித்தனர். இதனால் மாணவர்கள் உற்சாகமடைந்தனர். போஸ்டர் செர்கீஸ் வழங்கும் தமிழ்நாடு 360யில் மாவட்டங்களில் நடந்த விளையாட்டு செய்திகளை வழங்க வருகிறது விளையாட்டு களம். சுற்றுச்சூழல் பாதுகாப்பை வலியுறுத்தி நடைபெற்ற விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியில் 5000த்திற்கும் மேற்பட்டோர் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். சேலம் மாவட்டம் ஆத்தூரில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை வலியுறுத்தி விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி நடைபெற்றது. 3 கிலோமீட்டர், 5 கிலோமீட்டர் மற்றும் 10 கிலோமீட்டர் என 3 பிரிவுகளாக நடந்த மாரத்தான் போட்டியை திருச்செங்கோடு எம்எல்ஏ ஈஸ்வரன் மற்றும் மாவட்ட எஸ்பி கௌதம் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். இதில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை 5000த்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட நிலையில் வெற்றி பெற்ற 300 பேருக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. நாகர்கோவிலில் மாணவர்களின் அறிவு கூர்மையை வளர்க்கும் நோக்கில் மாவட்ட அளவிலான திறந்தவெளி சதுரங்க போட்டி நடைபெற்றது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் மாவட்ட அளவிலான திறந்தவெளி சதுரங்க போட்டி நடைபெற்றது.
வயது அடிப்படையில் 5 பிரிவுகளாக நடத்தப்பட்ட இப்போட்டியில் கன்னியாகுமரியின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த 350க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். இப்போட்டியில் வெற்றி பெற்றவர்கள் மாநில அளவிலான போட்டிக்கு தகுதி பெற்றனர். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள், கோடை விடுமுறையில் மாணவர்கள் சமூக வலைதளங்களில் முடங்கிவிடக் கூடாது என்றும் அவர்களின் தனித்திறமையை வெளிப்படுத்தும் விதமாக சதுரங்க போட்டி நடத்தப்பட்டதாக தெரிவித்தனர். தேவகோட்டை அருகே நடைபெற்ற மாட்டுவண்டி பந்தயத்தில் ஜோடி மாடுகள் சீறி பாய்ந்த காட்சியை ஏராளமான பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டை அருகே சித்தனூர் கிராமத்தில் சித்திரை திருவிழாவையொட்டி மாட்டுவண்டி பந்தயம் நடைபெற்றது. இதில் பெரிய மாடு, சின்ன மாடு என 2 பிரிவுகளாக நடைபெற்ற போட்டியில் பெரிய மாட்டிற்கு 8 கிலோமீட்டரும் சிறிய மாட்டிற்கு 6 கிலோமீட்டரும் எல்லை நிர்ணயிக்கப்பட்டது. இதனையடுத்து இலக்கை நோக்கி சீறி பாய்ந்த காளைகளை கிராம மக்கள் சாலையின் இருபுறமும் நின்று கண்டுகளித்தனர். போட்டியில் வெற்றி பெற்ற காளைகள் மற்றும் சாரதிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. முப்பத்தி 3 நிமிடங்களில் 333 முறை சிலம்பம் சுற்றி புதுக்கோட்டையைச் சேர்ந்த மாணவர்கள் உலக சாதனை படைத்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் இந்த சாதனை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் 6 வயது முதல் 13 வயது வரையுள்ள மாணவ மாணவியர் 152 பேர் கலந்து கொண்டு வெறும் 33 நிமிடங்களில் 333 முறை சிலம்பம் சுற்றி உலக சாதனை படைத்தனர். இந்த சாதனையை படைத்த மாணவ மாணவிகளுக்கு சோழன் உலக சாதனை நிர்வாகிகள் சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினர். இதைத் தொடர்ந்து பயிற்சி மாணவர்கள் பல்வேறு சிலம்பங்களையும் நெருப்பு பந்தங்களையும் சுற்றி அனைவரது கவனத்தையும் ஈர்த்தனர். 82 329 சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டை அருகே தானிச்சா ஊரணி சிறுமருதூர் நாட்டாளம்மன் கோயில் திருவிழாவை முன்னிட்டு மாட்டுவண்டி பந்தயம் நடைபெற்றது. இப்போட்டியில் ராமநாதபுரம், சிவகங்கை, திண்டுக்கல், மதுரை ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த காளைகள் போட்டியில் கலந்து கொண்டு சீறி பாய்ந்து ஓடியதை அங்கிருந்த பார்வையாளர்கள் கண்டு ரசித்தனர். போட்டியில் பெரிய மாட்டில் 12 வண்டிகளும் சிறிய மாட்டில் 14 ஜோடி காளைகள் கலந்து கொண்ட நிலையில் பெரிய மாடுகள் கண்டதேவி தெப்பக்குளத்தை 10 சுற்றுகளும், சிறிய மாடுகள் 6 சுற்றுகளும் சுற்ற வேண்டும் என விதிகள் விதிக்கப்பட்டிருந்தது. இதில் பெரிய மாட்டில் சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த மாடும், சிறிய மாட்டில் ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த மாடும் முதலிடத்தை பெற்று பரிசுகளை தட்டி சென்றது. இதனையடுத்து வெற்றி பெற்ற மாட்டின் உரிமையாளர்களுக்கு ரொக்க பரிசும் கேடயங்களையும் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் வழங்கி பாராட்டுகளை தெரிவித்தனர்.